சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? என்ன தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள ஒரு ஆள் அடிச்ச மாதிரி இருக்கு. மணித்தா காலையில தண்ணி அடைச்சாச்சு. ஆமா, இனி கடைசி ஃபைனல் தண்ணி விழுந்து நடக்கு. இதுக்கு பேர் நம்ம குளிக்க வாய்ப்பே கிடைக்காது. அடுத்த ஜனவரியில தண்ணி விடுவாங்க. ஓ சரி சரி. வார தண்ணி நல்லா குளிச்சுக்கிடணும். அப்படி வந்தால் ஃபுல்லா நல்லா அலறி குளிச்சு ரொம்ப ஆசையா இருக்குண்ணே. ஆசையா இருக்குண்ணே. இந்த தண்ணிலாம் எனக்கு ரொம்ப மூலிகை தண்ணி. அதான் மேற்கிருந்து வர தண்ணி மணித்தாள் காலையில இருந்து வர தண்ணி முதல் தண்ணி இங்க பட்டாட்டு பகுதியில் வரும். மேற்கு தொடர்ச்சி மேல இருந்து வர தண்ணி அவ்வளவு மரம் செடி கொடிகளெல்லாம் கடந்து வர தண்ணி சுத்தமான மூலிகை தண்ணி. சேர்றது ஏற்கனவே அடைச்சிட்டாங்க. அதாவது 80 அடி கால்வாய் இங்கதான் மணித்தாள் கால்வாய். சரி, அதோட மீனிங் என்னன்னா 80 அடி நீர்மட்டத்துக்கு மேல உள்ள தண்ணி தான் இந்த காலையில திறந்து விடுவாங்க. இப்ப 80 அடி நீர்மட்டத்துக்கு கீழே வந்தாச்சு. அதனால நமக்கு இந்த தண்ணி அளவு கிடையாது. அப்ப எங்க போகும் தண்ணி? இதுக்கு அப்புறமா தாமிரபரணி ஆத்துல திறந்து விட்டுருவாங்க. ஓ சரி சரி. பக்கத்துல உள்ள அணை டேம் அங்கே போயிட்டு அங்கதான் சப்ளை ஆயிட்டு இருக்கோம். வருஷத்துக்கு ஒரு டைம் தான். கிறிஸ்துமஸ் டேத்தை திறந்து விடுவாங்க. இந்த மார்ச் முடிஞ்சால ஏப்ரலோட சட்டர் அடைச்சிடுவாங்க. அவ்வளவுதான். நமக்கு இந்த சான்ஸே கிடைக்காது. குளிக்கல இந்த நல்ல நேரத்தை ஜாலியா என்ஜாய் பண்ணி குளிச்சிடணும்டா.